ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே ஒரு ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து தட்டைப்பயிர் குழம்பு. தட்டைப்பயிரை வந்து ஒரு நம்ம 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஊற வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சு எடுத்துடலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இப்படி வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுனால துருவி போட்டுறது வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரம் வந்து அரைப்படும். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு பாருங்கள் எப்படி கொதிச்சு வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு முக்காப்பதான் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டாங்க. சந்தையில் வாங்கிட்டு வந்தாங்க. சொரக்காய் வாங்கும்போது எப்பவுமே லைட்டாக கிள்ளி பார்த்து வாங்குங்க, நெகம் பதிஞ்சால் வாங்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பதிஞ்சிச்சுன்னா வாங்க வேணாம், சொரக்காய் வந்து முத்திரும். அது வந்து வாங்கின அன்னைக்கே வந்து நம்ம அடுத்த நாள் சமைச்சிடணும். ஒரு நாள் விட்டு சமைச்சாலே வந்து அது வந்து முத்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு நாங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம். வேறு எந்த மசாலாவும் வந்து ஆட் பண்ணல. நல்லா போட்டு ஒரு கிளறி விட்டுறலாம். அது வரையும் நம்ம வதக்கி வச்சது வந்து ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் உரல் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆட்டி குழம்பு வச்சாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் நமக்கு அந்த டைம்லாம் கிடைக்கிறதில்ல. ஸோ மிக்சிலே போட்டு வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதை கரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மிக்சி ஜார்லேயே வந்து ஊற்றி கழுவி வந்து நான் ஊற்றிடுறேன். ஏன்னா அந்த மிச்சம் இருக்கிறதா வேஸ்ட்டாக போயிடும்ல. வேறு தண்ணி ஊற்றினா குழம்பு வந்து ரொம்ப தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இதிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். புளி ரொம்ப ஊற்றிட வேணாம், கொஞ்சம் தேவையான அளவு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு, அம்மா எப்போவுமே கொஞ்சம் குழம்புக்கு தனியாக எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துவாங்க. தாளித்து எடுத்துடுவோம். சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். சுரக்காய் தட்டைப்பயிறு நீங்களும் வேணால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே எப்படி வந்து ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிக்கேன். பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நான் இதை வந்து கொஞ்ச நாளாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் ரிசல்ட் இருக்குது. அதுக்கு வந்து பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், நான் வந்து ரோஸ் இதழ், இது 3மே வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை சாமான்லாம் விற்பாங்களா அந்த கடையிலேயே இது வந்து கிடைக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக வீட்டில் ரெடி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சமாக கூட வாங்கி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். இதை 3யுமே நான் மிக்சி ஜார்லேயே வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பூலாங்கிழங்க அரைச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாசம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பெர்ஃப்யூம்லாம் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். வாசம் அவ்வளோ வாசம் இருக்கும். ஃபைனலாக வந்து ரோசா பூவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 3யும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளி, கண்ணு கீழே இருக்கிற கருவளையம், ஃபேஸ் வந்து நம்ம கருப்பாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி பிரைட்டாக வச்சுருக்கோம். நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் வேணால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.